ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு vlog வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேங்க. ஸோ போகிற வழியே எல்லாமே நான் வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க, அங்கே கவர் இருந்தது. என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ஸு நம்ம வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது சப்போஸ் டாய்லெட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம தாங்க அதை வந்து க்ளீன் பண்ணணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி வந்து அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஐடியாங்க இல்லையா? நம்மளோட பெட்ஸ் எல்லாம் இங்கே நம்ம கூட்டிகிட்டு போகும்போது சப்போஸ் அது டாய்லெட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம தாங்க அது ப்ராப்பராக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு போகணும். வீட்டில் இருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் போல் நடந்து போகணுங்க. ஸோ நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். சாட்டர்டே சண்டேங்கிறதுனால ரோடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும், ஆஃபீஸ் எல்லாம் லீவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படியே நாங்கள் ஆந்தவே பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறமா அவனுக்கு வந்து நடக்க முடியல. அம்மா தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான். நானும் கொஞ்சம் நேரம் தூக்குனேன், அவங்களும் கொஞ்சம் நேரம் தூக்குனாங்க. ஸோ அப்படியே விளையாட்டு காமிச்சு அப்படியே நடக்க வச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் மெட்ரோவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் ட்ரெயின். ஸோ மேலே ஏறி உட்காந்துட்டா ஃபுல்லாக வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டோம். சிட்டியிலேருந்து அவுட்ரு வில்லேஜ் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள், ஒரு வீடும் வந்து அவ்வளோ அழகழகாக இருந்தது. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு இருக்கும், கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆறு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் இருக்கும். சூப்பராக இருந்தது, நீங்களும் பாருங்கள். மெட்ரோலேருந்து இறங்கி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெயின் ஏறணுங்க. ஸோ நாங்கள் வேறு ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இன்னொரு ட்ரெயின் ஏறி போயிட்டுருக்கோங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட வில்லேஜ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நாங்கள் நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம்.
இந்த ஸ்டாப்பில் தாங்க நாங்கள் இறங்கினோம். எனக்கு வந்து ஸ்டாப் பேர் கூட வந்து ஞாபகம் இல்லை. ஸோ இறங்கி நாங்கள் இது ஒரு வில்லேஜுங்க, இங்கே தான் இறங்கி நாங்கள் வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு நடந்து போகிற வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு வீடும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது, ரொம்ப நீட்டாகவும் இருந்தது வில்லேஜு. நான் பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து போர் அடிச்சிருங்க, அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்க்கெல்லாம் வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் தீமில் வந்து சூப்பராக வந்து அவங்களே ரெடி பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. பர்த்டே பேபியோட ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் தான். ஸோ அதுக்கு தகுந்த கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பலூன்ஸும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. சீஸ் கேக் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃபுட்டு சொல்லவே முடியாதுங்க, அவங்க ஒருத்தங்களே எல்லா ஃபுட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரான் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி, புலாவ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். நாங்களும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே. நான் ட்ரெயினில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஜஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஒரு நாள் வில்லேஜுக்கே போயிட்டு எப்படியெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாடா பை பை.